ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சைனீஸ் அனிமேட்டட் சீரீஸ்னா எம்பிவி சீசன் 1 எபிசோட் 12 தான் இன்றைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த எபிசோடில் சில விஷயங்களை சீக்ரெட்டாக கொண்டு போயிருந்தாலும் ஃபஸ்ட்டே புரிகிற மாதிரி தான் இருக்கும். ஸோ நான் ஸ்பாய்லர் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சரி வாங்க நம்ம இன்றைக்குள்ள கதைக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது எம்பிவி சீசன் 1 எபிசோட் 12. அசாசின் எக்யூப்மெண்ட் மறைச்சு வச்சுட்டு நார்மல் துணிக்கு இவங்க மாறுதாங்க. சாதாரண சில்வர் ரேங்க் பிடிக்க ஏன் இவ்வளோ சீன் மார்க்கிறவங்கிறவன் கேட்கவும் அவன் நம்ம ஆளுங்க நிறைய பேரை காலி பண்ணியிருக்கான். ஸோ அவனை குறைச்சிட போடாத அப்படின்னு சொல்லி ஸ்கைங்கிறவன் மார்க்கவை தடுத்துட்டு இருக்கான். மார்க்கிறவங்கிறவன் பார்த்தாலே தெரியுது செம டென்ஷன் பிடிச்ச பார்ட்டின்னு. டார்க் நைட் ஆளுங்க தான் அந்த எக்ஸாமை வந்து கண்டக்ட் பண்றாங்க. எந்த லைனுக்கு போகணும்னு ஃபர்ஸ்ட் டைம் முடிவு பண்ணி இந்த ஃபிளைட்ல ஏறுங்க அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அவளை பார்த்தா ஸ்டூடெண்ட்ஸ் மாதிரி தெரியலையேன்னு கேட்கவும் நாங்கள் ஃபெயில் ஆகி திரும்ப வரோம் அப்படின்னு 30 வயசு ஆயிடுச்சுன்னு சொல்லுவோம். ஓ நீங்க ரிப்பீட்டர்ஸா அப்படின்னு சொல்லி எல்லாரும் சிரிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் லோ லைனு, அதுக்கப்புறம் மிட் லைனு, அதுக்கப்புறம் டாப் லைன். லோ லைன் தான் இருக்கிறதுலேயே சேஃப். மிட் லைன் வந்துட்டு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். டாப் லைன் ரொம்பவே டேஞ்சரஸ் ஆனது. லைன்ல தான் ஹை வேல்யூ ஸ்பிரிச்சுவல் பீஸ்ட் இருக்குன்னு சொல்லி நம்ம ஹீரோ டீம் வந்துட்டு டாப் லைனை செலக்ட் பண்றாங்க. டாங்ஷியானும் பார்த்தா அந்த எக்ஸாமுக்கு வந்திருக்கான். மார்க்கோ பொறுமையாருன்னு பேசிட்டு இருக்கும் போதே டக்குனு அவன் ஃபாஸ்டா போயிட்டு டாங்ஷியோ மேல மோதிட்டான். டே ரிப்பீட்டர்ஸ் அப்படின்னு சொல்லி அவன் ஓவரா திமிரா பேசவும் மன்னிச்சிருங்க பாஸ் அப்படின்னு சொல்லி கீழே விழுந்து அவன் பேக் எடுத்து கொடுத்து அவனை அனுப்பி வச்சிருந்தான். ரோ நான் சொன்னதை மட்டும் செய் அப்படின்னு சொல்லி டார்க்கோ பிடிச்சி அவனை திட்டிட்டு இருக்கான். டேஞ்சரஸ் ஆனதா அங்க வச்சுதான் இவனை கொல்லணும் அப்படின்னு சொல்லி டார்க்கோவும் முடிவு பண்றான். இப்போ அந்த பிளேன் எல்லாம் போர்ட்டல் வழியா இவங்க போக வேண்டிய இடத்துக்கு போய்கிட்டு இருக்கு. நீங்க காம்படிட்டர்ஸையே அட்டாக் பண்ண கூடாதுங்கிறத ஒரு ரோலா அந்த இடத்துல சொல்றாங்க. இப்போ ஒவ்வொருத்தரும் டாப் லைன் மிடில் லைன் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு இடத்துல இறக்கி விடுறதுக்கு போறாங்க. ஓலியாங் நம்ம ஹீரோ கையில ஒரு பாராஷூட்டை கொடுத்துட்டு போறான். அந்த பாராஷூட்டை நம்ம ஹீரோ கீழே விட்டுட்டு எல்லாருக்கும் பாய் சொன்னா அந்த பாராஷூட்டை அடுத்து டார்க்கோ நம்ம ஹீரோ கையில அதை கொடுக்குறான். பார்த்தா டியாங்ஷா வந்து அதை பிடுங்கிட்டு போயிருக்கான். எனக்கு பாராஷூட்டே தேவையில்லைங்க, நம்ம ஹீரோ டெலிபோர்ட் ஆகிக்கிடுவான். ஜங் என்ன பாராஷூட் இல்லாம குதிச்சிருக்க அப்படின்னு சொல்லி வந்து கேட்டா நான் டெலிபோர்ட் ஆகி லேண்டிங் ஆகிக்கிடுவேன் நம்ம ஹீரோ சொல்றான். அப்ப போட்டோ எடு அப்படின்னு சொல்லி எல்லாரும் போஸ்ட் கொடுத்துட்டு இருக்காங்க. அதே இவனை போட்டு தலையிடலான்னு பேக்ல இருந்து கன் எடுக்கலான்னு பார்த்தா டார்க்கோ வச்சிருந்த பேக்ல கன் இல்லாம துணியா பறந்துட்டு இருக்கு. டியாங்ஷா மேல அந்த துணி போட்டு அவன் இந்த 2 பேரை வந்து தட்டி விட்டுறான். மொத்தமா 3 பேரும் வந்து நம்ம ஹீரோ டீமை தட்டி விட்டுருந்தாங்க. ஓலியாங்கோட பேக்ல அவனுக்கு ரோப்பு கையில எட்ட மாட்டேங்குது. அவனால அதை திறக்க முடியல. இதுதான் என் நியூ ஸ்கில் ஸ்பேஷியல் செயின்னு போட்டு சிவாண்டவ ஃப்ரெண்டு கிட்ட நம்ம ஹீரோ அவனை சேஃப்டியா விட்டுட்டு எனக்கு ஸ்பிரிச்சுவல் பவர் கம்மியாயிடுச்சு, என்ன பத்தி கவலைப்படாதீங்கன்னு அந்த வெண்டிங் துணியை நம்ம ஹீரோ சுத்திட்டு அப்படியே டைரக்டா தரையில விழுறான். டியாஷாவோட பாராஷூட் அந்த போயிருக்கு. அவனும் நேரா கீழே விழுந்துட்டு இருக்கான். கண்டிப்பா நம்மள இடிச்ச அந்த பையன் மேல தான் துப்பாக்கி மாறி இருக்கும். அவனை ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணும். அப்புறம் போயிட்டு ஜாங் போட்டு தரலான்னு சொல்லவும் உன்னாலதான் எல்லாம் சொதப்பிட்டு இருக்குவோம், பேச்ச கேட்க மாட்டேன் அப்படின்னு மார்க்கவ சொல்றான். மரத்துல அடி வாங்கி டியாஷாவை கீழே விழுறான். அட இது என்னோட துணியாச்சே, இங்க கிடக்குற எல்லாமே என்னோட துணி அப்படின்னா என்னோட பேக்ல என்ன இருக்கு நம்ம திறந்து பார்த்தா டிராகன் அபிஸ் ஆர்மி ரைஃபிள் அதுல இருக்கு, ஸ்பிரிச்சுவல் பைண்டிங் புல்லட்ஸும் அதுல இருக்கு. இதை வச்சு எக்ஸாம்ல நான் மாஸ் காட்டலாமே நம்ம ஹாப்பி ஆகுறான். இங்க நம்ம ஹீரோவை ஃபைனலி கண் முழிச்சு பாக்குறாங்க. அக்கௌண்ட்ல தேவையான காசு இல்ல, சோ இந்த இன்வென்சிபிள் மோட இப்போல இருந்து நாங்க ஆஃப் பண்றோம் அப்படின்னு சொல்லி வெண்டிங் துணி சொல்லிடுது. சரி இந்த வெண்டிங்கிட்ட பேசி பிரோஜனம் இல்ல, மத்தவங்களை கண்டுபிடிக்கணும் நம்ம ஹீரோ யோசிக்கிறான். ஓலியாங் பீஸ்டர் டிரான்ஸ்ஃபார்ம் ஆகி அவன் மேல சேஃப்டியா இவங்க லேண்ட் ஆயிட்டாங்க. இந்த இடத்துல கோல்டன் ஸ்பிரிச்சுவல் பீஸ்ட் நம்ம கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் ஜாங்னனை போய் நம்ம தேடுவோம் நம்ம ஹீரோ டீம் முடிவு பண்றாங்க. ஏதாவது அசைஞ்சு கத்துற சவுண்ட் கேட்கவும் அந்த பக்கம் தான் சவுண்ட் வருது. நம்ம ஹீரோ ஓடுறான். மத்த ஸ்டூடெண்ட்ஸும் அங்கிருந்து பயந்து ஓடிட்டு இருக்காங்க. கண்டிப்பா ஒரு பவர்ஃபுல்லான பீஸ்ட்னு சொல்லுவோம், இதை நான் பாத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி டேஷாங் துப்பாக்கி எடுத்துட்டு போயிட்டு இருக்கான். நம்ம ஹீரோ அசாசின்ஸ்னு எல்லாரும் அந்த பக்கம் வந்ததுனால அசாசின் நம்ம ஹீரோவை பார்த்து மறைஞ்சு நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ண போனா அது ஏதோ பீஸ்ட் போலன்னு சொல்லிட்டு மார்க்கவ டேஷியா ஷூட் பண்ணிருந்தான். அப்ப அந்த ஷூட்டிங் சவுண்ட் கேட்ட ஒரு பியர் பயந்து ஓடுது. ஓலியாங் வெயிட் பண்ற அப்படின்னு சொல்லி அந்த பியரை துரத்தி நம்ம ஹீரோ போய்கிட்டு இருக்கான். நான் சுட்ட ஒயிட் பியர் எங்கன்னு கேட்டா நீ சுட்டது என்னையதான்டா நம்ம போனா ரிப்பீட்டர்ஸ் அமைதியாரா நம்ம ஷாக்கு கொடுக்குறான். ஸ்பிரிச்சுவல் பைண்டிங் புல்லட்டை வச்சு அவன் ஷூட் பண்ணதுனால இவன் ஸ்பிரிச்சுவல் பவர் அவனால யூஸ் பண்ண முடியல. இங்க தானே பீஸ்ட் வந்துச்சுன்னு மத்தவங்களும் வரவும் எனக்கு அது போன ரோட்டு தெரியும் அப்படின்னு சொல்லி இப்ப டார்க்கோ அப்படியே நல்ல மாதிரி நடிக்க ஆரம்பிக்கிறான். நானும் உங்க டீம்ல ஜாயின் பண்ணிக்கிறேன், உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கேன்னு சொல்லவும் சரி ஓகே எல்லாரும் என்ன ஃபாலோ பண்ணி வாங்க அப்படின்னு சொல்லி டேஷியா போறான். தாண்டா அவனை மிஸ் பண்ணிட்டான், இனி நான் சொல்றதான் நீ கேட்கற அப்படின்னு டார்க்கோ பிடிச்சு மார்க்கோவை திட்டுறான். இன்னொரு பீஸ்ட் அந்த இடத்துக்கு வருவான். அசால்ட்டா நம்ம ஹீரோ அதை பிடிச்சா அதோட ஸ்பிரிச்சுவல் பீடை எடுத்துட்டான். ஓலியாங்க உனக்கு என்னடா ஆச்சு, ஹியூமனா டிரான்ஸ்ஃபார்ம் ஆகு, இல்ல வெயிட் பண்ண ஆகாத, நீ ட்ரௌசரே போடல. மத்தவங்க எல்லாம் எங்கன்னு கேட்டா அந்த பக்கம் அது கையை காட்டுவான். அங்க போனா அந்த பீஸ்ட் ஓடி போயிட்டு ஷியாவை விட்டுட்டு நீ ஏன்டா இந்த பக்கம் ஓடுறா. நம்ம ஹீரோ அந்த பியர் மேல ஏறிக்கிற பியரோ தள்ளி விட்டுல நம்ம ஹீரோவை கொள்ள பார்க்க அசால்ட்டா நம்ம ஹீரோ டெலிபோர்ட் ஆகி வந்து பீஸ்ட் கேவல அதை மாட்டி விட்டுது. நம்ம ஹீரோ அங்க இருக்கிற எல்லா பீஸ்டையும் கொண்டு ஸ்பிரிச்சுவல் பீடை கலெக்ட் பண்ணிருக்கான். ஷாங்ஷாங்கும் இங்க நிறைய பீஸ்ட கொள்றான். அப்படியே 2 சைடும் வந்து ஹண்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இப்போ நைட் ஆயிருது. கவலைப்படாதப்பா, நான் உனக்கு சூப்பரா சாப்பாடு செஞ்சு தரேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றது அந்த பியர் கண்ணுக்கு வெள்ளத்தனமா தெரியுது. நான் போய் வுட்ஸை கலெக்ட் பண்ணிட்டு வரங்கிற மாதிரி அந்த பியர் கை காட்டப்போ சரி ஃபாரஸ்ட் ஆபத்தானது பார்த்து போயிட்டு வா அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். அது பயந்து இந்த இடத்துல இருந்து தெரிச்சு ஓடுது. இங்க டியாஷா வந்து மான்ஸ்டர்ஸ் அட்டாக் பண்றான். லோ கிரேட் பில் எல்லாம் நீங்களே எடுத்துக்கோங்க, எனக்கு கோல்டன் ஸ்பிரிச்சுவல் பில் தான் வேணும் அப்படின்னு நம்ம சொல்றான். புல்லட்ஸை இஷ்டத்துக்கு வேஸ்ட் பண்றான் அப்படின்னு சொல்லி மார்க்கவ் கடுப்பாக்கவும்
டார்கவ் தான் அவனை தடுக்கிறான். அந்த கோல்டன் பியரை கண்டுபிடிச்சிட்டேன், பட் ஆனால் ஒரு நிமிஷம், மற்றவங்களையும் சேர்த்து நீங்கள் கூட்டிகிட்டு வந்து அவர் வேலை அவங்க பேராசப்பட்டு உங்களே அட்டாக் பண்ணிட்டா, ஸோ நம்ம மட்டும் தனியாக போவோம் அப்படின்னு டார்கவ் சொல்லவும், நீங்கள் ரிப்பீட்டர்ஸ் முந்தின எக்ஸாமில் இதெல்லாம் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்கல்லன்னு சரின்னு அவனும் தனியாக இவங்க கூட போகிறான். சும்மா ஒரு தனி இடத்த கூட்டிகிட்டு வந்து இவங்க அட்டாக் பண்ணலான்னு போனால் உண்மையிலேயே அந்த கோல்டன் பியர் பின்னாடி வருது. டக்குனு இவனை கண்ணை வச்சு ஷூட் பண்ணா அது ஷீல்டை போட்டு தடுக்கவும் மார்க்கோவை வந்து அந்த புல்லட் அட்டாக் பண்ணுது. கண்டிப்பாக அது கோல்டு ஸ்பிரிச்சுவல் இருக்கிற பியர் தான் அப்படின்னு சொல்லி அவன் ஃபாஸ்ட்டாக அதை துரத்தி போகிறான். நம்ம ஹீரோ அந்த இடத்துக்கு வரவும், டேய் நீ தப்பா புரிஞ்சிருக்க, இது ஓலியாங் தான் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறான். அது ஷீல்டு யூஸ் பண்ணுறது நான் என் கண்ணால் பார்த்தேன் டியாஷா சொல்லவும், வர வழியில் ஓலியாங்க ட்ரௌசர் இல்லைனாலும் பரவாயில்ல மாறுன்னு சொல்லவும், மாற மாட்டேன்னு அது சொல்லுது. உண்மையிலேயே ஓலியாங்க இல்லையான்னு கேட்டா ஆமாங்கிற மாதிரி அதை ஓலியாங் தான் தலையாட்டுது. வழியில் நம்ம புல்லட்டை ஷூட் பண்ண போறோம். சொன்ன மாதிரியே இவனை அழைச்சு போட்டு சுத்தி இருக்கிறவங்க அதை அட்டாக் பண்ண போறாங்க. ஹீரோ அந்த பீரை டெலிபோர்ட் பண்றான். பெரிய சமாளிக்கிறது கஷ்டம், என்னால டெலிபோர்ட் ஆகியவோ தப்பிச்சிட்டு இருக்க முடியாது, ஒரே ஒரு ஃபைனல் ஆப்ஷன் தான் இருக்கு. நம்ம ஹீரோ மொத்த பவர் யூஸ் பண்ணி செயினை போட்டு எல்லாத்தையும் கட்டி வச்சிருந்தான். அந்த பியர் நம்ம ஹீரோவை கூட்டிட்டு அங்க இருந்து எஸ்கேப் ஆகி போய்கிட்டு இருக்கு. அதை நம்ம ஹீரோ ப்ரொடெக்ட் பண்ணதுனால அதுக்கு நம்ம ஹீரோவை பிடிச்சி போய் நம்ம ஹீரோவை நக்க ஆரம்பிக்கவும், என்ன ஏன்டா கிஸ் பண்ண அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். டியாஷா பவர்ஃபுல்லான ஒரு புல்லட்டை வச்சு ஷூட் பண்ணவும் நம்ம ஹீரோ அதை தடுக்கிற மாதிரி இருந்தா டக்குன்னு அது ஷீல்டை போடுது. அந்த ஷீல்டை உடச்சிக்கிட்டு வந்தா இன்னொரு பெரிய ஷீல்டு வருது. ஒரு பெரிய பியர் அந்த இடத்துக்கு வந்திருக்கு. ஹீரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அதுல தான் இருக்காங்க. ஓலியாங் இல்லையா அப்படின்னு நம்ம ஹீரோ அந்த கரடியை பாக்குறான். அம்மா கரடி ஓலியாங் தான் அதோட குழந்தை நினைச்சு இவனை தூக்கிட்டு போயிடுச்சுன்னு சொல்லவும், இப்போ டிஷியாங்க அந்த பெரிய கரடி போட்டு போல கட்டிட்டு நம்ம ஹீரோ கட்டி போட்டு அந்த ஆளுங்கள்லாம் காலையில வரைக்கும் இன்னும் தொங்கிட்டே தான் இருக்காங்க. அந்த குட்டி பியருக்கு நம்ம ஹீரோ ரொம்ப பிடிச்சி போட்டதுனால நம்ம ஹீரோவை பிடிச்சி அதை நக்கிட்டு இருக்கு. கோல்டன் ஸ்பிரிச்சுவல் பீடையும் வித் அதோட அந்த ஷீல்டு ஸ்கில்லையும் சேர்த்து அது கொடுத்துட்டு போகுது. இங்க அந்த அசாசின் ஒரு கேவுக்குள்ள அடிபட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணா டியாங்ஷா முன்னாடியே அந்த கேவ்ல இருக்குன்னா, அடே ரிப்பீட்டர்ஸ் நீங்களா அப்படின்னு நம்ம பாக்குறான். இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. ஸோ அசாசன்ஸை நம்ம ஹீரோவை தான் கொல்ல வந்திருக்காங்க. இந்த எக்ஸாம்லலாம் அவங்களுக்கு பெருசாக விருப்பம் இல்லை. பட் இப்படியே 1008 பிரச்சனை இந்த இடத்துல ஓடிட்டு இருக்கு. ஒரு கோல்டன் பீடெல்லாம் பத்தாது, இவங்களுக்கு இன்னும் நிறைய கலெக்ட் பண்ணி ஆகணும். நம்ம ஹீரோ டீம் என்ன பண்ண போகிறாங்க, அசாசன்ஸும் என்ன பண்ண போகிறாங்க, எல்லாத்தையுமே நெக்ஸ்ட் எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ், நெக்ஸ்ட் எபிசோடில் மீட் பண்ணலாம்.